ஸோ எனக்கு அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு வேண்டாம் அப்படின்ட்டு. சிங்கிள் டேக்காக தான் போச்சு. இங்கே சொல்கிறேங்கிறதுக்காக இல்லை. ஸோ அதுக்கு அவர்கிட்ட கற்றுக்கிட்டு அங்கேயும் கற்றுக்கிட்டது இருக்கு உள்ள. சார் கிட்ட கேட்டிருந்தேன் தேங்க்ஸ் கார்டு போடுறதுக்கு, அது அவர் வேணான்ட்டார். கூலிப்படையே இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க, தடை பண்ணியிருக்காங்க. இந்த கூலிப்படை வந்து நியாயப்படுத்துற மாதிரி சொல்லியிருக்கீங்க, அது எந்த விதத்துல நியாயம்? நியாயப்படுத்துறேன்னு இல்லை, நடக்கிற விஷயங்களை தான் நாங்கள் தொகுத்து சொல்லியிருக்கோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நடைமுறையில் இங்கே இருக்கு. இப்போ என்கரேஜ் பண்ணல அதை. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்ல என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நான் அதை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு சொல்ல வரல. படம் பார்த்தா அந்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் படம் பார்த்துட்டீங்க. எண்டில் அது வந்து என்ன ஜஸ்டிஃபிகேஷன் அது கொடுக்கணுமோ அது கொடுத்துருக்கேன் நான். ஆமாம் சார், ஆமாம் ஆமாம் சார். இல்லை சார், அப்படி இல்லை. இது படம் நாங்கள் தொடங்கி 2.5-3 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அந்த பகுதி மக்களுக்கு எக்கனாமிக்கலாக என்ன மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த படம் எடுத்திருக்கு. அவங்களோட ஒரு விளிம்பு நிலை மனிதர்களோட பிரச்சனையை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு தான் இந்த படம் எடுத்திருக்கு. இப்படி எதுவும் நாங்கள் அந்த மாதிரி பாயிண்ட் பண்ணி எதுவும் சொல்லலை, அந்த மீனிங்லையும் பண்ணலை. ரெண்டாவது, அங்கே நடக்கிற தொழில்ன்றது மறைமுகமாக எப்படி அரசாங்கம் வந்து கண்டுங்காணாமல் இருக்குதுன்றது தான் நான் சொல்லிடுறேன். ஆமாம் சார், ஆமாம். ஆமாம் சார். இல்லை, நம்ம வந்து மானசீக குருவா சிலரை நினைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் நான் பாலா சார் அப்புறம் மிஷ்கின் சார் இவங்க 2 பேரையும் பார்க்குறேன். இப்போ வெற்றி சாரை வந்து நான் அந்த மாதிரி தான் அணுகிறேன். எனக்கு அந்த மெத்தடில் பண்ணணும்னு ஆசை. எனக்கு அமைஞ்ச குருநாதர் வந்து கொஞ்சம் கமர்ஷியலான குருநாதர். ஸோ அவர் வந்து காமெடி அது ரிலேட்டடாக இருந்தார். நம்ம கற்றுக்க போகிறது ப்ரொடக்ஷன் தானே, ப்ரொடக்ஷன் அண்டு மெயின் யூஎஸ்பி என்னன்றதை சொல்கிறது தான். ஸோ அதுக்கு அவர்கிட்ட கற்றுக்கிட்டு அங்கேயும் கற்றுக்கிட்டது இருக்குது உள்ள. சார்கிட்ட கேட்டிருந்தேன் தேங்க்ஸ் கார்டு போடுறதுக்கு, அது அவர் வேணான்ட்டார். எனக்கு வந்து அதெல்லாம் தேவையில்லடா, நீ நல்லா படம் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதனால தான் போகிறேன். இல்லை, கிட்டத்தட்ட அதுதான் மாரல் அதுதான். ரெண்டாவது வந்து எஜுகேஷன்றது வந்து நம்ம படிக்கிறதுல மட்டும் இல்லை, இப்போ அவங்கள வந்து ஒரு பட்டிங் ஜேர்னலிஸ்டாக தான் படத்தில் நம்ம காமிச்சிருக்கோம். ஸோ பட்டிங் ஜேர்னலிஸ்டாக தான் நம்ம காமிச்சிருக்கோம். அது என்ன மீனிங்னா, நம்ம இந்த எஜுகேஷன் முடிச்சுட்டு வர பசங்களுக்கு இது மட்டுமே போதுமானது, இவ்வளோ அறிவு இருந்தாலே போதும்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, நம்ம பார்க்கறது வந்து வேறையா இருக்கும் ரிஃப்ளெக்ஷனு அப்படின்றது பழகினா தான் தெரியுன்றது அந்த மீனிங். வந்து காட்டுவாசி மாதிரி இருக்கிறாரு ஒரு கட்டத்துல, மலைவாசி இல்லை, மலைவாசி தான். மலைவாசி கார்லாம் ஓட்ட தெரியுமா? இல்லை, அதுக்கு தான் ஒரு சீனே வச்சுருந்தோம். அவர் ஒரு காமெடி சீன் மாரி ஒன்று வச்சு அதில் வந்து ப்ராக்டிக்கலாக அவருக்கு என்ன அங்கே தெரியும் அப்படின்றது. ஜென்ரலாக அங்கே பார்த்தீங்கன்னா டிராக்டர் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டிராக்டரோட ஒரு மாடல் தானே காருன்றது மாதிரி. அதனால அதில் அவருக்கு ஒரு சின்ன ப்ராக்டிஸ் இருக்குன்றது தான். நாங்கள் காட்டுக்குள்ளே படம் எடுத்து கடைசியில் டவுன் கொடுத்துருக்கீங்களா கிளைமேக்ஸ்க்காக? இல்லை, கிளைமேக்ஸ்க்காக அப்படின்றது இல்லை, ரிலேட் பண்ணணும் அப்படின்றது தான். இப்போ நம்ம அங்கேயே எல்லாத்தையும் காட்சியை முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த கதை வந்து ரொம்ப ஐசோலேட்டட் ஆகிடும். வேற யாருக்கோ எடுத்திருக்காங்க, நம்மளுக்குன்னு அதில் எதுவும் வரல அப்படின்னு நினச்சிடக்கூடாதுன்றதுனால சம்வாட் அது வந்து ஸ்க்ரீன் பிளேல நம்ம கொண்டு வரணும், எல்லா மக்களுக்கும் அது ரிலேட் ஆகணும்னு நான் நினைச்சேன். அதனால தான் அப்படி பண்ணிருக்கேன். இல்லைண்ணா, ஒரு ஸ்க்ரீன் பிளேன்றது சில நேரத்தில் அந்த டிமாண்டை கொண்டு வரும். இப்போ நீங்கள் அதில் ஒரு பாதிப்பு ஆயிருக்குல்ல, அவரை யூஸ் பண்ணலன்ட்டுன்னு. இப்போ ஒரு நியூ ஃபேஸ் ஒருத்தரை கூட நாங்கள் அதில் முதல்ல அப்படி தான் நான் ஐடியா பண்ணியிருந்தா இந்த பாதிப்பு உங்களுக்கு கிடைக்காது. ரெண்டாவது, ஒரு இடத்துல அந்த மிஸ்ஸிங் இருக்கு, அந்த கேரக்டர் போயிடுச்சு அப்படின்றது அது வந்து மெயின் கேரக்டரை பாதிக்குது இல்லையா. அதையும் மீறி அவர் வேற ஒன்றுத்துக்கு நோக்கி போறாருன்னும் போது உங்களுக்குள்ள அந்த கேள்வி இருந்துகிட்டே இருக்கும், ஏன் அதை விட்டான் அப்படின்றது. அவரை விட்டுட்டும் வந்துட்டான் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த கொஸ்டின் இருந்துனே இருந்தால் தான் அது லாஸ்ட்ல ஹோல்ட் பண்ணுன்றதுனால அப்படி பண்ணிருக்கு. சில நேரம் இல்ல அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட்ங்க, ஒரு படத்தை டர்ன் பண்ணாரு, அவர் மர்டர் பண்ணிட்டு ஹீரோவா போட்டு விட்டீங்க, நீங்களா ஒரு வார்த்தை சொல்றீங்க, அவனா நினைக்கல அவனா விட்டான் அப்படின்னு சொல்றீங்க, சாதாரணமா கடந்து போறீங்களா? இல்ல சார், ஸ்கிரீன் பிளே அப்படிதான். இப்ப சார் வந்து இல்ல ரிலேட்டடா சாதாரணமா கடந்து போறீங்களா? எந்த காரணம் நல்ல மர்டர் பண்ணி இன்டர்வியூ பண்றீங்க, ரிவெஞ்ச் ஏதாவது எடுப்பாரு ஹீரோ ஏதோ பண்ண போறாருன்னு பார்த்தா அதுவும் இல்ல, இவருக்கு ஒரு ஏதாவது கதை சொல்லி பார்த்தா அதுவும் கிடையாது. எதுக்கு இவரை ஆக்ட் பண்ண வச்சுட்டு எதுக்கு இவரை கொலை பண்ணீங்கன்னு ஒழுங்கா புரியல. ஏன்னா பெரிய ஆர்டிஸ்ட்ங்க, பெரிய டைரக்டர் கூட பெரிய இது பண்றாங்க. ஜார்ஜ் மோகன் அப்படி ஏதோ ஒண்ணு கொண்டு வர போறாருன்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு
ஒண்ணுமே இல்லையே அவருக்கு அவர் கேரக்டர். ஓகே சார், இது உங்களோட இதுவும் நீங்கள் சொல்கிறீங்க, உங்களோட இதுவும் சொல்கிறீங்க. சில நேரத்தில் 10 நிமிஷம் வந்தாலும் கதாபாத்திரம் நின்றுடும். கிட்டத்தட்ட நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவுக்கு இருக்கிற ப்ரெசன்ஸுக்கு அதிகமாக நான் சாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொடுத்துருக்குன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா நான் ஹீரோ வந்து இன்ட்ரோல் பிரமாதமா இருக்கு. அல்ல அது லாக் வந்து அவர் மேலே வச்சிருக்கிறது காரணமே தான். இப்போ உங்களுக்கு ஒரு வார்த்தை கூட பேசல. சாரி சார், அது மாதிரி காட்சி படுத்தலாம் ரொம்ப பிரமாண்டமா நல்லா ஆக்ஷன் ஓரியன்டா இருக்குது. ஆனா காடு அது சார் அது மாதிரி பாட்டு காட்சி கூட ரொம்ப நல்லா மலையாளத்துல படம் ஸ்டைல்ல ஒரு மாதிரி ஆடுறாங்களா, அது அந்த ஆதிவாசி ஆட்டம் அந்த மாதிரி. ஆமாம் சார், அதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா கதைங்கிறது என்னங்கிறது கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியலையே, அது வேணாம். இல்லை கதை எடிட்டிங்ல ஏதோ ஒரு இல்லை கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். சாரி, நீங்கள் உங்களுக்கு தான் சொல்கிறீங்க. நான் ஸ்டோரியா உங்களுக்கு திருப்தியா? அதான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடு, நான் சாட்டிஸ்ஃபைடு. அந்த ஆதிவாசிகளோட பாட்டு ஒண்ணு வரும். அது எங்களுக்கும் புரியல, சப்டைட்டிலும் புரியல. அது ஆக்சுவலா உண்மையான இல்லை அப்படி இல்லை, ஜிப்ரிஷ் தான் அது. ஒரு சம்திங் வந்து அட்டென்ஷனை வேற பக்கம் சீக் பண்ண வைக்கணும், ஆடியன்ஸை வந்து கொஞ்சம் டைவெர்ட் பண்ணணுன்றதுக்கோசரம் பண்ண ஒரு முயற்சி அது. நம்ம படத்தை தமிழ் சினிமாவில் நிறைய இந்த மாதிரி பரீட்சார்த்த முயற்சிலாம் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு எலமெண்ட்டை தான் நான் அப்படி நினைக்கிறேன். தமிழ் சினிமாவில் முயற்சி பண்றேன்றீங்க. ஆனா எல்லா தமிழ் சினிமாலையும் போலீஸ் கெட்டவங்க தான் காட்டுறீங்க கடைசி வரைக்கும். அப்படி இல்லை சார், இதுலேயும் ஒரு நல்ல போலீஸும் ஒருத்தர் உள்ள காமிச்சிருப்பேன் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரி. அவங்களோட நிலைன்றது இன்னைக்கு அப்படிதான் இருக்கு அப்படின்றது தான் நான் இப்போ இல்லை லாஸ்ட் செம்மரமாத கடத்தலை பத்தி கதையை எடுத்திருக்கீங்க, ஆமா. கரெக்டா கொண்டு போயிருக்கீங்க. அதையே கடைசி வரைக்கும் அதை கொண்டு போகாத பாதியிலேயே முடிச்சிட்டீங்க. இப்போ கதையில யாராவது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லை சார் அப்படி இல்லை. ஒரு களம் நம்ம சொல்கிறோம், ஒரு களம் ஒன்று நம்ம சொல்கிறோம், இந்த மாதிரி செம்மரம் இந்த ரிலேட்டடான விஷயன்றது. அதை பற்றின ஒரு படம்ன்றது வந்து நம்ம அது ஒரு களமாக மட்டும்தான் யோசிக்கிறோம். அங்கே இருக்கிற மக்களோட வாழ்க்கை எப்படி பாதிக்கப்பட்டிருக்குன்றத சொல்கிறதுக்கு தான் இந்த களம் தேவைப்பட்டுச்சே தவிர அது ரிலேட்டடாக பண்ணுறதுக்கு நான் முதல்ல முடிவில் இல்லை. அவர் சார் ஒருத்தர் சொன்னார் கதை வந்து கொஞ்சம் அப்படி டைவெர்ட் ஆகிடுச்சு அப்படி இல்லை. உங்களுக்கு லாஸ்ட்டு ஹீரோ ஹோல்ட் ஆகுறாரு அப்படின்னா அவர் மேலே கதை நிற்குதுன்னு தான் அர்த்தம். ஸோ அவர் பேசுறது தான் கதை. பெரும்பாலும் மலை கிராமத்துல வந்து மலைவாசிகள் வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்க வந்து அவங்களை கூலிப்படையே சித்தரிச்சு காமிச்சிருக்கீங்க. கவர்மெண்ட்ல உரிமைக்காக போராடுறவங்களை வந்து நக்சலைட்டுகள் முத்திர குத்தி அது ஒரு பக்கம் தள்ளி வச்சிருக்காங்க. இப்போ நீங்க வந்து அவங்களை வந்து கூலிப்படையே சித்தரிச்சிருக்கீங்க. அது அவங்கள்ட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது எதிர்ப்பு வந்தா அவங்களால சமாளிக்க முடியுமா? நடக்கிற விஷயங்களை தொகுத்து நம்ம கிட்ட அதுக்கான விஷயங்களை வச்சுட்டு தான் செஞ்சிருக்கோம். அவங்க மொத்தமாகவும் நம்ம அப்படி சொல்லலை. அப்படி பார்த்தீங்கன்னா சிறுமணின்னு ஒரு கேரக்டர் நம்ம முன்னாடியே காமிக்கிறோம். பக்கத்து கிராமங்கள்லாம் வந்து அப்படி இல்லை, ஒரு கிராமம் மட்டும் அப்படி ரொம்ப உச்சத்தில் இருக்கிறாங்க நிலப்பரப்பில், அவங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்குன்றது தான் கதை. சர்க்கம்ஃபரன்ஸில் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம மற்றவங்களை காமிக்கிறோம், அவங்க அப்படி இருக்கிற மாதிரி நம்ம சொல்லலை கதைப்படி. இப்போ மொத்தமாகவே அப்படி சொல்லிடலன்னு நான் சொல்ல வரேன். கோயில் யார் வேணாலும் கட்டலாம், யார் உள்ள போகணும் யார் உள்ள போகலாம்னு முடிவு பண்ணோம் நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக். ஆமா சார், அதை நீங்க ஸ்கிரிப்டுக்காக வச்சீங்களா இல்ல ஏதாவது தேவையில்லாம ஒரு வன்முறை? இல்லை, அதுதான் நடக்குது அப்படின்றதான் காலகாலமாக அப்படிதான் நடந்துட்டு வருதுன்னு நான் கவனிக்கிறேன். அதை சொல்லணும்னு நினச்சி வச்சிருக்கேன். சொல்கிற கேரக்டர் என்ன ரிலேஷனில் இருக்கிறாங்க, அவங்க என்ன பொசிஷனில் இருக்கிறாங்கன்றதை பொறுத்தும் அதை சொல்லியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நடக்குது. நான் நடக்கிறத தான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். பெரும்பாலுமே கிழக்கு தொடர்ச்சி ட்ரையா தான் காட்டியிருக்காங்க. வட்டாரத்தை அதுவும் அந்த பகுதி தானே? இல்லை, அது மேற்கு தொடர்ச்சி மலை. அதான் நம்ம அந்த கிளிஃப்டன் ஹோட்டல்னு ஒன்று காமிப்போம், கொடைக்கானல் ரூட்டின் பண்ணுறாங்கன்றதை தான் அப்படி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அவருக்கு அந்த நிலப்பரப்புலே வாழ்ந்தவருக்கு இது ஒரு புது மாற்றம், அந்த பொண்ணு வர்றதுனால இது நடக்குது அப்படின்ற மாதிரி அது ஒரு இன்டர் கனெக்ட் மாதிரி தான் அது வச்சிருக்கேன். அது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை, இது கிழக்கு தொடர்ச்சி. ஏ சார்? சார். ஆமா சார். அது வந்து ஏன் ரொம்ப காமிச்சா புஷ்பா மாதிரி இருக்கும், தனுஷ் படம் கூட ஒண்ணு அடுத்து சம்மரக்கட்டை மட்டும் தான் வருது. ஆமா சார், நான் பார்த்தேன் போஸ்டர்லாம். இல்ல, அந்த மாதிரி நான் கனெக்ட் பண்ணி யோசிக்கல. நான் எடுத்துக்கிட்ட கதையில இதுதான் இருந்தது. நான் சந்திச்ச சில மனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்க சொன்னதுல இருந்து தான் போனோம் அப்படின்ட்டு. இப்ப மொத்தமா அந்த களம் அது ரிலேட்டடாவே உள்ளேயும் போய் பண்ணலாம். ஒரு விஷயம் என்னன்னா, அதை பேசுறதுக்கு நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய படை தேவை. நம்ம அதை பேசுற இடத்துல இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் அதை கம்மி பண்ணிக்கணுன்றது நானே இன்டென்ஷனாக இருந்தேன். இப்போ அடுத்தடுத்த படைப்பு நான் படைக்கிறேன்னும் போது அதில் அதை நீங்க சொல்ற மாதிரி கொண்டு வரும். இல்ல
ஒரே டேக் தான் ஆச்சு. நீங்க செத்து கிடந்தீங்க இல்லையா? ஆமா அவங்க தான். அதான் அவங்க தான். இது எவ்வளவு டேக் மேடம் எடுத்தீங்க? இல்லை ஆக்சுவலி அது சிங்கிள் டேக்காக தான் போச்சு. இங்கே சொல்கிறேங்கிறதுக்காக இல்லை, உண்மையாலுமே சிங்கிள் டேக். ஏன்னா நான் ரொம்ப ஹெசிடெண்ட்டாக இருந்தேன். படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப க்ளீனாக எடுத்திருக்காங்க. ஸோ எனக்கு அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு, வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ நான் டேரக்டர் சார்ட்ட சொன்னேன், சார் நான் கரெக்டாக பண்ணிடுறேன், ஒரே டேக்கில் முடிச்சு, நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கம்மா, ஒரே டேக்கில் முடிச்சிடலாம், சிங்கிள் டேக் தான். மேடம் படம் ஃபுல்லா வந்து டிராவல் பண்ணிருக்கீங்க, எந்த இடத்துல உங்களுக்கு கஷ்டமா இருந்தது? ஏன்னா வந்து ஹீரோ டேரக்டர்லாம் வந்து ஒரு மாதிரி ரக்கடா இருக்காங்க, நீங்க செம்மையா இருக்கீங்களா, நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க? இல்லை ஆக்சுவலி நான் உண்மையாக சொல்ல போனால் ஹீரோ அண்ட் டேரக்டர்ஸ் படத்தில் ரகடாக இருக்கிறாங்க, நிஜத்தில் ரொம்ப சாஃப்ட் தான். ஸோ ப்ரொடக்ஷன் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. கஷ்டம் அப்படின்னா எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க, எல்லாத்தோடையும் ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டார். ஏன்னா சில ஃபைட் சீன்லலாம் அவருக்கு கால் வந்துட்டு நிறைய அடிபட்டுச்சு, அப்படி இருந்தும் பண்ணாங்க. நான் கஷ்டப்பட்டது ஒட்டாரத்தி சாங்கில் கொஞ்சம், ஏன்னா ரொம்ப குளிர், தாவணி போட்டிருக்கேன். ஸோ அந்த குளிர்லேயே அந்த தண்ணியில் இருந்தேன். அண்ட் மேலே நின்றுட்டு இருக்கும்போது 2-3 டைம் ஸ்லிப் ஆயிடுச்சு. இன்கேஸ் நான் விழுந்துட்டேன்னா அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிஸ்கியான ஒரு விஷயத்த பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் அதுக்குண்டான அவுட்புட் நீங்கள் பார்த்துருப்பீங்க.